முதல்ல பிரேமலதா யாருன்னு பார்க்கணும் சார். பிரேமலதா யார்? விஜயகாந்துக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு இந்த மாதிரியான ஒரு மரணம் ஏற்படுறதுக்கான காரணம் யார்? இது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியது வந்து சாதாரண அவங்க கட்சியிலையும் இருக்கட்டும், மக்கள்கிட்டையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால் ரெண்டு வார்த்தை. ஒன்று அவங்க மனைவி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மைத்துனர். அடுத்தடுத்த நிலைப்பாட்டில் வந்து விஜயகாந்த் முதலமைச்சராக ஆகியிருக்கணுமே. திமுக வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காந்து ஒரு சிங்கம் மாதிரி உட்காந்தார்ல. அரசியல் கட்சி தொடங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாட்டு தரகு மாதிரி வேலை பார்த்ததே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கூட இருந்து இந்த ரெண்டு பேரும் தான். பிரேமலதா அவர்களும் பிரேமலதாவும் வந்து சுதீஷும் தான். உடல்நிலை சரியில்லாத உடனே அந்த மனிதரை கொண்டு வந்து உட்கார வச்சு மேடையில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா கையை தூக்கி அசைக்க வச்சு ஒரு பொம்மை மாதிரி வந்து செயல்பட வச்சாங்க. பொம்மை கூட இவ்வளோ சித்திரவதைகள் அனுபவிச்சிருக்காது. அப்படியான ஒரு சித்திரவதை இவங்க கொடுத்தாங்க பதவிக்காக. ஆர்எஸ் பாரதி பேசுகிறதும், பிரேமலதா பேசுகிறதும், அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்புமணி பேசுகிறதும், இதெல்லாம் வந்து அரசியல் மெச்சூரிட்டியே இல்லைன்றாங்க. மாற்று அரசியல் விரும்பக்கூடியவங்க இன்றைக்கி ஆடியோ வீடியோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் திரு சேகுவேரா ஜெய்சங்கர் சார். வணக்கம் சார். வணக்கம் பிரபா சார். அரசியல் சூழலில் பல கட்சிகள் தமிழகத்தில் தோன்றி இருக்குது, மறைந்து இருக்கிறது. சில கட்சிகள் இன்னும் அப்படி ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதில் தேமுதிக ஒரு பெரிய கட்சியாக தமிழகத்தில் ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், தேமுதிகவினுடைய நிலை அப்படிங்கிறது பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அது இல்லாமல் பிரேமலதா அவர்கள் சமீபத்தில் பேசின பேச்சு, அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள் அதெல்லாம் ரொம்ப அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு ஊடகங்களில் பதிவுகள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. எந்த நிலையில் இருக்கு சார் தேமுதிக? முதல்ல பிரேமலதா யாருன்னு பார்க்கணும் சார். பிரேமலதா யார்? ஒரு கட்சி தலைவருடைய மனைவி, அவ்வளோதான். அதாண்டின்னா அவங்க என்ன வந்து பெரிய அரசியல் நிபுணரா, இல்லை வந்து ஒரு மூத்த அரசியல் பாரம்பரியம் இருக்கா அவங்களுக்கு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அவங்களுடைய கட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த நிர்வாகியா இவங்க? அதான் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த கட்சி வந்து குடும்ப கட்சியாக மாறுது. அது இது விஜயகாந்த் தான் மாற்றுறாரு. அவருடைய ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரோட இருந்தவர் ஆசை இப்ராஹிம் வச்சு இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா, இவங்கெல்லாம் அவரோட தொடர்ந்து பயணித்தாங்கன்னா அப்போ சொல்லலாம். என்னென்னு கேட்டால் வந்து ஒரு மூத்தர். திருமணத்துக்கு பிறகு வந்து இவங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்குன்னா, ஒரு குடும்ப தலைவியாக தான் இவங்க இருந்திருப்பாங்க. அவருடைய வந்து சினிமா வட்டாரத்திலையும் சரி அல்லது அரசியல் வட்டாரத்திலையும் இவருக்கு எந்த நெருக்கமோ எந்த அனுபவம் வந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அரசியல் கட்சி தொடங்கின பிறகு இவர் கேட்டால் வந்து கிட்ட ஒரு குடும்ப கட்சியாக அது மாறுது. மைத்துனர் வராரு, இவங்க வராங்க, அவ்வளோதான். இவங்க வந்து இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் யார் வேணால் இருக்கட்டும், எந்த அரசியல் கட்சி தலைவராக எடுத்துங்க. இப்போ நீங்கள் எடப்பாடி எடுத்துக்கிட்டாலும் சரி, முக ஸ்டாலின், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து இவங்க வந்து அரசியலில் பயணிக்கிறாங்க. போஸ்டர் ஓட்டுறதுல வந்து இவங்களுடைய பயணம் இருக்குது எடப்பாடி. அதே மாதிரி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியோட தலைவருடைய மகன்றதுனால இவருடைய அந்த அனுபவங்கள் வேறு. நிறைய பதவிகள் படிப்படியாக. அப்போது ஒரு அரசியலில் வந்து ஒரு பக்குவமாக பேச தெரியல, அரசியலே தெரியலன்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனால் எல்லாருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும்னு கேட்டால், விஜயகாந்த் அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு காரணம் யாருன்னு சொன்னால் மக்கள் சொல்கிறது, நான் சொல்லலை. நான் மீண்டும் சொல்கிறேன், நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறது. விஜயகாந்தோட அரசியல் வீழ்ச்சிக்கு காரணம் யார்? விஜயகாந்துக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு இந்த மாதிரியான ஒரு மரணம் ஏற்படுறதுக்கான காரணம் யார்? இது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியது வந்து சாதாரண அவங்க கட்சியிலையும் இருக்கட்டும், மக்கள்கிட்டையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டால் ரெண்டு வார்த்தை. ரெண்டே பேர் தான். ஒன்று அவங்க மனைவி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைத்துனர். இவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லுவாங்க. அவருடைய அரசியல் வீழ்ச்சி, அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா மரணம் உட்பட வந்து கேட்டால் இவங்க ரெண்டு பேர் தான். அவர் திடீர்னு எப்படி நோய்வாய்ப்பட்டார், இப்படி ஆனார், அது நம்ம போக முடியுமா? இல்லை. எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து காழ்ப்புணர்வுலேயே வன்மத்தில் சொல்லலை பிரபா. பொதுமக்களுடைய எண்ணத்தில் இருக்கிறத நம்ம சொல்லி தானே ஆகணும். இதை காணொலி பார்க்குறவங்க வந்து இல்லை இது கிடையாது, நீங்கள் சேகவரா தப்பாக சொல்கிறாரு, மக்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை, மக்கள் அப்படிலாம் மக்கள் பேசுகிறது தான் நான் சொல்கிறேன், இங்கே பதிவு பண்ணுறேன். மக்கள்கிட்ட பரவலான கருத்து இருக்குது. அந்த கட்சி இன்றைக்கி இப்படி ஏன் வந்து நொறுங்கி சுருங்கி ஏன் இன்றைக்கி இப்படியான ஒரு நிலைப்பாடு? எப்படி வந்த கட்சி அது? அடுத்தடுத்த நிலைப்பாட்டில் வந்து விஜயகாந்த் முதலமைச்சராக ஆகியிருக்கணுமே. திமுக வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காந்து ஒரு சிங்கம் மாதிரி உட்காந்தார்ல. ஸோ விஜயகாந்துக்கு உள்ள பார்வை வந்து அரசியல் பார்வை, அரசியல் பக்குவம், இதெல்லாம் வேறு சார். விஜயகாந்த் மனைவின்றதுனாலே அப்படியே எல்லாம் வந்துடும் சொல்ல முடியுமா? விஜயகாந்த் மகன்றதுனாலே அப்படியே வந்துடுமா?
இன்றைக்கி இந்த கட்சி ஏன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 50 கோடி வாங்கிட்டு ஒரு 5 சீட்டு வாங்கக்கூடிய நிலைக்கு எதனால் வந்தது? அரசியல் கட்சி தொடங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாட்டு தரகு மாதிரி வேலை பார்த்ததே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கூட இருந்து இந்த 2 பேரும் தான். பிரேமலதாவும் வந்து சுதீஷும் தான். கட்சி வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து கட்சியில் இருந்த முன்னோடி நிர்வாகிகள் எல்லாம் போயாச்சு. இன்னைக்கு சுருங்கி எங்கே நிற்குது? ஒரு 5 சீட்டு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி உயிர் கொடுத்தாரு, இல்லைன்னா இந்த தேர்தலோட முடிஞ்சிடுச்சு. விஜயகாந்தோட மரணம் ஒரு அனுதாப அலை. கூட்டணியில் வந்து யாருமே வராத போது அந்த கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் வந்து இவர் வந்து புறக்கணிச்சார், இந்த கட்சி வேணான்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க வந்து போய் வந்து இணங்கி அவங்களுக்கு வந்து ஒரு 50 கோடி பணம் வாங்கினது உண்மைதான். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்ல, ஏன்னா அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன். அவங்களே வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது கேட்டால் தொகையும் தொகுதியும் முடிவு பண்ணலன்ற அந்த வார்த்தையை விட்டாங்க. அவங்களே சொன்னாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி சாதாரணமாகிடுச்சு. இன்றைக்கி வந்து கூட்டணி கட்சிகள் பெரிய கட்சிகளோட சின்ன கட்சி போய் பணம் வாங்குறது சரி, அதெல்லாம் போடும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் உங்களுடைய ஆளுமை வந்து நீங்கள் அதாவது ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய இரவு பகலாக அங்கே உழைச்சி வந்து விஜய் பிரபாகரை ஜெயிக்க வச்சிருக்கணும். கேட்டால் இப்போ சொல்கிறீங்க 4000 ஓட்டு தான் வித்தியாசம், அவங்க சதி பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்றீங்க. ஆக மொத்தம் நீங்கள் அது வீழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு கட்சி. எடப்பாடி உயிர் கொடுத்துறாரு, அவ்வளோதான். இந்த கணிசமான இந்த வாக்குகள் மூலமாக நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னா விஜயகாந்த் இருக்காரு. இப்போது இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் விமர்சிக்கப்படுறது. இப்போது என்ன விமர்சனம் தெரியுமா? அவங்க காது வந்துச்சா? பிரேமலதா இப்படி பேசுகிறான்னு சொன்னால் விஜயகாந்தையே வந்து இவங்க வந்து கேலி கிண்டல் பண்ண, அதாவது விஜயகாந்தையே வந்து இப்போ இவங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட கேலி கிண்டல் தான் வச்சுக்கிறேன். உடல்நிலை சரியில்லாதது வந்து முதலமைச்சர் வந்து அவருடைய மேனரிசம், அவருடைய பாக்கெட்டில் கை விட்டு இருக்கிறது கேட்டால் உதறாமல் இருக்கிறதுக்கு, அவர் இப்படிலாம் தொடர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவர் கை உதறாமல் இருக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் ஒரு பேச்சா? அவருடைய வயதுக்கு அப்படி தாங்க. நாளைக்கு எனக்கும் அதான், உங்களுக்கும் அதான், எல்லாருக்கும் அதாங்க. வந்து வயசானால் கைகள் வந்து நடுக்க வரதான் செய்யும். ஏஜ் இருக்குல்ல. இந்தம்மா மட்டும் என்ன எவ்வளோ நாள்? எல்லாருக்கும் ஒரு நேரம் வந்தால் ஒரு வயசாச்சுன்னா இப்படி தான் கொள்கை ரீதியாக அரசியல் செயல்பாடு பேசணும்னு கேட்டிங்கன்னா இந்த கள்ளச்சாராய விஷயத்தில் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. இப்போ வந்து பட்டப்பகலில் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுறாருங்க. இதெல்லாம் நீங்கள் பேசுங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அடிப்படை விஷயங்கள் பேசுங்க, விலைவாசியை பேசுங்க. எவ்வளவோ இருக்குது சார் வந்து திமுக அரசை வந்து சாடுறதுக்கு. அதை விட்டு உங்களுடைய ஆராய்ச்சி எங்கே இருக்குது? அவர் கை உதறதை பார்க்குறீங்க, நானே பார்க்கல இன்னும். இந்த அம்மா அந்த அளவுக்கு அவங்கள விட்டு நோக்குறாங்க போல இருக்கு. கை உதறுதான், பாக்கெட்டில் கை விட்டுக்கிறாரா, அப்படி முகத்தை தொடராரா? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சார் ஒரு விஷயம். என்றைக்கோ அவங்க மனைவியே சொல்லிட்டாங்க, முதலமைச்சர் மனைவி அவர் உடல்நிலை சரியில்லாதவர்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு மனைவியோட என்ன வேணும்? இருக்கட்டும். என்ன இப்போ உடல்நிலை சரியில்லை சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்க. எல்லாருக்கும் இங்கே பிரச்சனை இருக்குது, சொல்லாத வரைக்கும் தெரியல. அப்போ விஜயகாந்த்கிட்ட இப்படி சொல்லும் போது எப்படி அங்கே விமர்சிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா பரவலாக இன்றைக்கி வர கருத்துக்கள், அது சமூக வலைதளத்தில் இருக்கட்டும் இல்லை வெளியில் கூட இருக்கட்டும். விஜயகாந்த் எப்படிங்க இருந்தார்? இந்த அம்மா அரசியல் பதவி ஏற்றுக்கிறதுக்கு எப்படி கொண்டு வந்து நிறுத்தினாங்க தெரியுங்களா? எங்கே விட்டுட்டு போயிட்டா நாளைக்கு தம்பிக்கு அந்த பதவி போயிடுமோ, இல்லை கட்சியினருக்கு வேறு ஏதாவது சட்ட சிக்கல் வந்துடுமோன்னு சொல்லிட்டு உடல்நிலை சரியில்லாத கூட அந்த மனிதரை கொண்டு வந்து உட்கார வச்சு மேடையில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா கையை தூக்கி அசைக்க வச்சு ஒரு பொம்மை மாதிரி வந்து செயல்பட வச்சாங்க. பொம்மை கூட இவ்வளோ சித்திரவதைகள் அனுபவிச்சிருக்காது. அப்படியான ஒரு சித்திரவதை இவங்க கொடுத்தாங்க பதவிக்காக அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த விமர்சனம் வருது. விஜயகாந்த் இப்போ நல்லா கேட்டுங்க, விஜயகாந்த் இன்னைக்கே யாரும் விமர்சிக்கவே இல்லை, விமர்சிக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட தலைவர் விஜயகாந்த், எல்லா மக்களாலும் நேசிக்கப்பட்ட தலைவர். இன்றைக்கும் ஒரு வார்த்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நன்றி கட்டவங்கன்னு சொல்கிறார். ஏன் அந்த நன்றி கட்டங்கிற வார்த்தை வருதுன்னு கேட்டிங்கன்னா அவர் விஜயகாந்த் இறந்தபோது இந்த இடம் பிரச்சனையும் வந்து பெரிய அளவில் வந்து சட்ட போராட்டங்கள் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படலை. பெரிய போராட்டங்கள் எதுவும் சட்ட போராட்டங்கள் ஏற்படுத்தலை. அது இடம் வந்து கொடுத்துட்டாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு 6 முறை வந்து உதயநிதி வந்திருக்கிறாரு, முதலமைச்சர் வந்திருக்காரு. இப்படி ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. பாதுகாப்பு உரிய முறையில் வழங்கப்பட்டது. அவ்வளோ வந்து அமைதியான முறையில் போச்சு. வந்து அவருடைய அடக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. வந்து அரசு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அரசு மரியாதை வந்து வழங்கப்பட்டது. இப்படி வந்து ஒரு பெருமையாக இதெல்லாம் ஒரு நன்றியே இல்லாமல் இவங்க பேசுகிறாங்க. எதனால அந்த வார்த்தை வரும்னு கேட்டால், இதே நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணிங்கன்னு வச்சுங்க பிரபா, அது ப்ராப்ளம் வரும். அது மரணம் எல்லாமே நீங்கள் பேசலாம். எல்லா விதமான பிரச்சனையும் நீங்கள் பேசுங்க. போதைப் பொருள் வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புழங்கிடுச்சு, கள்ளச்சாராய மரணம் ஆயிடுச்சு, தலைவர் கொல்லப்படுறாங்க, பாதுகாப்பு இல்லை, அது இது எல்லாம் நீங்கள் பேசலாம். ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து வெளிநாடு போகிறாரு,
அவர் கை உதறுது, அதனால் பாக்கெட்டில் கை விட்டுக்கிறாரு. இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்போ புரியுதுங்களா? இங்கே பல பேர் இருக்கிறாங்க. இங்கே அரசியல் பக்குவம் உண்மையில் ரொம்ப உச்சத்தில் இருக்குது. அரசியல் நாகரிகமே இல்லை. அவன் ஒருமையில் பேசுகிறான், அடா உடான்றான். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பானை உடைக்கிறோம், அதை உடைக்கிறேன், இதை உடைக்கிறேன்னு பேசுகிறாங்க. ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன். இன்னொரு பக்கம் ஆர்எஸ் பாரதி பார்த்தீங்கன்னா நாய்க்கு கூட பிஏ சர்டிஃபிகேட் வச்சிருக்குதுன்னு பேசுகிறான். பார்த்தீங்களா இல்லையா? எல்லா கட்சியும் நம்ம பேசி ஆகணும். குறிப்பிட்ட நம்ம ஒரு குறிப்பிட்ட சார்புடைய நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை பிரபா. நீங்கள் யாரை சொல்கிறீங்க? பிஏ சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஏ படிச்சிருக்க எவ்வளோ பேர் படிச்சுருக்காங்க, படிச்சுட்டு இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இன்னும் படிக்க போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம் ஆர்எஸ் பாரதி வாயிலிருந்து வர வார்த்தை, இந்த பக்கம் பிரேமலதா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டால், ஒரு முழுக்க ஒரு தனிநபர் அவங்களுடைய எயில்மெண்ட், அவங்களுடைய இயலாமையை நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு நோய் எதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தனிநபர் தாக்குதல் அப்பட்டா இவ்வளோ கீழ்த்தரமாக இருக்கக்கூடாது. தனிநபர் தாக்குதல் கூட ஓரளவுக்கு இருக்கணும். இதெல்லாம் ஆர்எஸ் பாரதி பேசுகிறதும், பிரேமலதா பேசுகிறதும், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்புமணி பேசுகிறதும், இதெல்லாம் அரசியல் மெச்சூரிட்டியே இல்லைன்ற நான். டாக்டர் ராமதாஸ் பேசுகிறது மெச்சூரிட்டி இல்லை, பக்குவமே இல்லைன்ற. அரசியல் பார்த்தீங்கன்னா அரசியல் பண்பாடு இல்லை, பக்குவமற்ற பேச்சு, சிறுபிள்ளைத்தனமான பேச்சு. பள்ளி கொடுத்து பசங்க கூட மதிக்காது இப்படி பேசினா. இன்னும் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பெருந்தன்மை வேணும். அண்ணாமலை மட்டும்தான் இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் திரும்பினாங்க. அண்ணாமலை பேசுறது பக்குவம் இல்லை. இப்போ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இங்கேருந்து லண்டன் போனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க அவருடைய இடத்த பிடிச்சிருவாங்க பாருங்க எல்லாம். அப்படி தான் இருக்குது. இங்கே எல்லாரும் இங்கே பார்த்தீங்கன்னா பேச வார்த்தை பக்குவமற்ற பேச்சு தானே இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் நீங்கள் சொல்லிட முடியாதுல்ல. இந்த கட்சியில் இருக்கவங்க தான் பக்குவம் இல்லாமல் பேசுகிறாங்க, எல்லாரும் தான் மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுகிறீங்க. ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், அது மாநில ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், அது மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், பக்குவமற்ற பேச்சு, பெருந்தன்மை இல்லாத பேச்சு, ஒழுக்கம் இல்லாத பேச்சு, தனிநபர் சாடல்கள், முழுக்க தனிநபர் சாடல்கள். அரசியல் பேசாமல் தனிநபர் பற்றி பேசுகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு எல்லையெல்லாம் உடைச்சிட்டாங்க. எல்லா அரசியல் கட்சியோட எல்லையை உடைச்சிட்டாங்க. யார் உடைச்சது? நாம் தமிழர். இவங்க தான் ஒட்டுமொத்த மாற்றுன்னு உருவானாங்க. மாற்று அரசியல் விரும்பக்கூடியவங்க இன்றைக்கி ஆடியோ வீடியோ வரும்போது பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது. இன்னும் இது மாதிரி இன்னும் எவ்வளோ நடக்கும் இனி வரும் காலங்களில். இனி அடுத்த தலைமுறை அரசியல் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் உண்டு. நான் இங்கே யாரும் திமுக சலைச்சவங்க நினைக்காதீங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு தொடுத்தாங்க, சிறைக்கு அனுப்புனாங்க, எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கும் அதான் நடக்குது. சிறைக்கு போயிட்டு வந்தோம். அப்படி பல பெண்கள் போயிட்டாங்க சார் அரசியல் விட்டு. இதில் இன்னைக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லி எல்லா சர்வ கட்சியிலும் சொல்கிறேன். பெண்கள் பார்த்தீங்கன்னா பதவியில் இருக்கிறவருடைய எம்பி இவங்க தான் இருக்க தவிர இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இனிமேல் இப்படி தான் வருவாங்க. அஞ்சலை இந்த மாதிரி ஒரு கிரிமினல் நடவடிக்கை உள்ளவங்க தான் அரசியலுக்கு வருவாங்க. சாதாரண மக்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் அரசியல் பார்த்தீங்கன்னா அரசியலில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பதவியை எட்டலான்றதுலாம் வாய்ப்பே கிடையாது. அருவருப்பான ஒரு அரசியல் தான். தனிநபர் சாடல் எங்கே இருக்கோ பிரபா, அது அருவருப்பான அரசியல். அந்த அருவருப்பான அரசியல் பார்த்தீங்கன்னா பிரேமலதா மாதிரி ஆட்கள் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப இது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு கட்சி, நல்ல ஒரு தலைவர், அதுக்கு அடுத்தது இவங்க வரணும்னு சொன்னால் இன்னும் இவங்க கடந்து போகக்கூடிய பயணம் இன்னும் எங்கேயோ இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அரசியல் எல்லைகளை கடந்து பிரேமலதாவை இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறாங்க. அரசியல் எல்லைகளை கடந்து இங்கே ஒரு பார்வை இருக்குது. இங்கே சாதாரணமாக ஒரு பார்வை இருக்குது. ஒருத்தர் மேலே நோயாளி இருந்தாங்கன்னா, அவங்க எதிரியாக இருந்தாங்கன்னா கூட பார்த்திங்கன்னா அவங்கள விட்டுருவாங்க, கடுமையான சாடல் வச்சுருவாங்க. அவங்க நல்லா தெரியுது. அதனால தானே இங்கே முதலமைச்சர் மாற்றம்லாம் எதனால் வருது? முதலமைச்சர் வெளிநாடு போகிறாரு, முதலமைச்சர் உதயநிதியா துரைமுருகனா, இது எதனால் வருது? அவரால் முடியல. வெளிநாட்டுக்கு போனால் கூட ஒரு வாரத்தில் வரப்போகிறாரு, இல்லை ஒரு மாதத்தில் வரப்போகிறாரு இல்லையா? அப்போ ஏன் அது கொடுக்கணும்னா இப்போ இருக்கும்போதே முடியலன்றது தான் பொருள். அதெல்லாம் துணை முதல்வர்னு ஒரு பதவி கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் உடல்நிலை சரியில்லாத மனுஷனை நீங்கள் கேள்வி கேட்டல் பண்ணிங்கன்னா அப்போ மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? எல்லாரும் ஏற்றுக்கிறது தானே. அவருக்கு உடம்பு சரியில்லைப்பா, அது எல்லாருக்கும் தெரியும்பா, அவர் அமெரிக்கா போவார், அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படி எல்லாருக்கும் தெரியும். அதை நீங்கள் வெளிப்படுத்தலை. நீங்கள் என்ன பெரிய அறிவுபூர்வமான ஒரு கண்டுபிடிப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். தேமுதிகவினுடைய நிலை நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், பாவம் விஜயகாந்த் இப்படிப்பட்ட ஒரு பெண் என்னதான் மனைவியாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அவதிப்பட்டிருப்பார் தான் நான் நினைக்கிறேன் உண்மையிலே. ஏன்னா இப்படியான ஒரு பேச்சுக்கள் இருக்குதுன்னா இவங்கெல்லாம் குடும்பத்துக்குள்ளே எப்படி நடந்துப்பாங்க? குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நோயாளி இவங்க எந்த லட்சணத்தில் கவனிச்சிருப்பாங்க?
இல்லை அது நமக்கு தெரியாது. இல்லை நான் அது சொல்லி ஆகணும். இல்லை இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது நாம் கூட முதல்ல நினச்சோம் ஒரு மேடையில் கொண்டு வந்து இவரை பொம்மை மாதிரி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு கூட நமக்கு அந்த பார்வை இருந்தது. இருந்தாலும் என்ன கேட்டால் ஒரு மனைவியாக அவங்களுடைய கடமையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலைமைக்கு வந்து ஒரு பொறுப்பான நபர்கள் கொண்டு வரணும், அதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க நம்ம நினச்சோம், உண்மை. ஆனால் இவங்க இன்னொருத்தரை சொல்லும்போது இன்னொருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கே நல்லா தெரியும் இவருடைய கணவரே வந்து உடல்நிலை சரியில்லாமல் தான் இவங்க பொறுப்புக்கே வந்துருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படியான இப்போ நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருந்தீங்கன்னா அப்படி தானே அவங்க துர்கா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் கணவர் நீங்கள் சொல்லும்போது நீங்களே வந்து அழுதிங்க. நீங்கள் கேட்டால் ஏன் வதந்தியெல்லாம் கிளப்பிடுறீங்க, அவர் நல்லா இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறாரு, நல்லா செயல்படுறாரு, எல்லாம் பேசுகிறீங்கல்ல. அப்போ நீங்கள் இன்றைக்கி எப்படி இருந்தீங்களோ அப்படி தானே அவங்க துர்காவுடைய அவங்க அந்த அம்மாவுடைய நிலைமை அப்படி தானே. நீங்கள் என்ன நிலையில் இருந்தீங்களோ அன்றைக்கி இன்றைக்கி அந்த அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் அவர் செயல்படுறாரு, அது வேறு விஷயம். விஜயகாந்த் மாதிரிலாம் இல்லை, சுய நினைவோடு இருக்கிறாரு, செயல்படுறாரு, போகிறாரு வராரு, எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு சிகிச்சைக்கு இருக்கிறாங்க, வயது மூப்பு அடிப்படையில் அவருக்கு உதறல் இருக்குது, இதெல்லாம் ரைட். ஆனால் இதை நீங்கள் வந்து கேலி கிண்டல் பண்ணுறீங்க. கேலி கிண்டலில் ஒரு சுட்டி காட்டி பெரிய ஒரு விஷயமா பேசுகிறீங்கல்ல. இந்த இடத்துல உங்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து அன்றைக்கி நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அந்த இடத்துல தான் வந்து துர்கா ஸ்டாலினும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மனசு எப்படி இருக்கும், உங்களுக்கு அன்றைக்கி எப்படி வலிச்சுதோ அப்படி தானே இருக்கும். நீங்கள் ஒரு தலைவர், நீங்கள் அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உடல்நிலை நல்லா பாருங்க, படுத்துட்டாரு செயலற்ற. இப்போ முதலமைச்சர் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு போது இங்கே பல பேர் பேசுனாங்க. என்ன பேசுனாக்கா, எம்ஜிஆர் உயிரோடு இல்லைன்னு பேசுனாங்க. அப்போலாம் இந்த டிஜிட்டல் மீடியா கிடையாது பிரபா, அந்த காலகட்டங்களில் கிடையாது. பேசும்போது என்ன பண்ணாங்க தெரியுமா, எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி காட்டு பல பேர் பேசுனாங்க. இதே திமுகவில் பேசுனாங்க. குறிப்பாக எம்ஜிஆர் உயிரோடு இல்லைன்னு டி ராஜேந்திரன் மேடையிலே பேசினார். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாரான்னு கேள்வி கேட்டார். அப்போது இந்த கேள்வி, ஏன்னா அவர் நட்சத்திரம் பேசுகிறார், அப்போது அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு காட்டணும். அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு பிக்சர் இந்த தியேட்டர்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, படம் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு வார் பிக்சர்னு ஒன்று போடுவாங்க பாருங்கள். அந்த மாதிரியான சொல்லுவாங்க, வார் பிக்சர் சொல்லுவாங்க. ஏன்னா அது பெரும்பாலும் சீனா எல்லைகளுக்குள்ள சண்டை நடந்தது இதெல்லாம் போடுவாங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்மை ரெடி பண்ணி என்னன்னா எம்ஜிஆர் வந்து உயிரோடு இருக்கிறாரு, சாப்பிட்றாரு, வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்ற ஃபோட்டோவெல்லாம் எம்ஜிஆருடைய ஃபோட்டோவை போட்டு காமிச்சாங்க. எம்ஜிஆர் உயிரோடு தான் இருக்கிறாருன்னு சொல்றதுக்காக காட்டினாங்க. எம்ஜிஆர் உயிரோடு இல்லைன்னு பேசின காலகட்டம்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் இருக்கிறாரு, செயல்படுறாரு கேட்டால் அந்த கை உதறல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்து வந்து பிரேமலதா பேசக்கூடாதுன்ற. ஏன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க, அதில் வந்து மீண்டு வந்தவங்க, நீங்கள் அதில் கணவரை நீங்கள் பறி கொடுத்தவங்க, நீங்கள் அதை பேசலாமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. தேமுதிகவினுடைய நிலை அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச தொடங்கணும். இனி வரும் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார், இனி வரக்கூடிய காலங்களில் தேமுதிகவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? இது மாதிரி இவங்க வந்து இப்போ எல்லாமே ஒரு சிறிய கட்சிகள் இருக்குது. தேமுதிக இருக்கட்டும், இந்த பல கட்சிகள் இல்லை, சிறிய கட்சிகள் இருக்குல்ல, அந்த கட்சிகள்லாம் எப்படி இருந்தாலும் இவங்க வந்து பெரிய கட்சிகளோட போய் தான் ஆகணும். இப்போ ஒன்று அதிமுகவோட போகணும், இந்த கழுத கட்டா குட்டிச்சவர்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான். ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னா இப்போ இங்கே குட்டிச்சவர் கிடையாது, இங்கே பெரிய சவர், இதுங்க தான் குட்டிச்சவர். ஸோ இந்த குட்டிச்சவர்லாம் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல போய் நின்னாகணும். இப்போ எங்கே போய் நிற்கணும், இங்கே ஒன்று திமுக இல்லை அதிமுக பெரிய கட்சிகளோட போய் இவங்க நின்னாகணும். அப்போ நீங்கள் இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை பிரயோகம், தனிநபர் வார்த்தை பிரயோகங்கள் பேசுனீங்கன்னா அது முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும், கடந்து போயிடுவாங்க. இப்போ டிஜிட்டலில் வந்து நீங்கள் மறந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் போட்டு காட்டுவான். இல்லை இதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க, அன்றைக்கி இந்த மாதிரி எப்படி பேசுனாங்க பாருங்கள், இன்றைக்கி போய் அவங்க போய் பக்கத்தில் இருந்து சிரித்து பேசுகிறாங்க, கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது இந்த இப்போ இந்த வெற்றி நான் இந்த வெற்றி கிடையாது, இந்த நகர்வு, இந்த அரசியல் நகர்வு தான் நான் சொல்லணும். நீங்கள் ஒன்றும் ஜெயிக்கவே இல்லை. ஒரு தொகுதியோட 4000 ஓட்டுகள் வந்து கூடுதல் பெற்றிருந்தாக்கா ஒரு ஜெயிச்சிருக்கலாம் விஜய் பிரபாகர். ஆனால் இந்த நிலைப்பாடு, இந்த அரசியல் நிலைப்பாடே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உயிர் கொடுத்தாரு. எடப்பாடி தான் உயிர் கொடுத்தாரு. எடப்பாடி கூட்டணியில் இவங்க சேர்க்காமல் இருந்தாங்கன்னா இவங்களால எடப்பாடிக்கு வந்து பெரிய அளவில் வாக்கு சதவீதம் உயர்ந்தாலாம் கிடையாது. ஆனால் விஜயகாந்த் இறந்த உடனே அந்த ஒரு அனுதாபம் இருந்தது, வேற யாரும் கூட்டணிக்கு போகலை. அப்போ வந்து என்ன கேட்டால் வந்து தேமுதிக வந்ததுன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு தொகுதியும் தொகையும் கொடுத்து சேர்த்துக்கிறார், அவ்வளோதானே தவிர பெரிய எதிர்காலம் கிடையாது. விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எல்லாருமே எம்ஜிஆரே மறந்த உலகம் சார் இது. ஜெயலலிதாவும் மறந்துட்டாங்க, ஸ்டாம்ப் சைஸில் ஆகிட்டாங்க. விஜயகாந்த் எவ்வளோ நாளைக்கு? இப்போ நீங்கள் பாருங்கள், இதே பக்கத்தில் தானே இருக்கிறோம், போய் பாருங்கள். முதல்ல இந்த கூட்டம் எங்கே, இப்போ எங்கே இருக்குது? காலம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த மதிய உணவு கிடைக்குதுன்றதுக்காக கூட சில பேர் வராங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் அதுவும் நின்று போச்சுன்னா அவ்வளோதான். ஏதோ பீச்சில் வந்து 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 தலைவர்கள் இருந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அங்கே எதனால் கூட்டம் போகுதுன்னா கடற்கரைக்கு வரக்கூடிய அந்த மக்கள் வந்து அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். நீங்களாம் காந்தி மண்டபம் போய் பாருங்கள், அங்கே எல்லாம் வரிசையாக வச்சுருக்குறாங்க. அங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? விரல் விட்டு காட்டுங்க, எப்போ வேணாலும் போங்க.
அந்த காந்தி வரிசையாக அந்த நான் சொல்கிற ராஜ்பவன் அந்த ஓரம் இருக்குல்ல அந்த கிண்டியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கடற்கரையில் வச்சதுனால அந்த கூட்டம் போகுது. இங்கேயும் கூட நான் சொல்கிறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் புழக்கமுள்ள இடம், அங்கே அதனால் சொற்பமாக போகிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த அந்த இது இல்லை, இந்த கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி உள்ள அந்த கூட்டம் இப்போ இல்லை. காலப்போக்கில் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு புகழ் இருக்கும் என்றைக்கும். அந்த புகழும் கெடுக்கக்கூடிய அளவுக்கு பிரேமலதா நடந்துக்கூடாது. பல விஷயங்கள் சார். தேமுதிகவினுடைய ஆரம்ப காலம் தொடங்கி இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு வரை அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் நன்றி. நன்றி சார்.